தட்டைப்பயிறு குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு 150 கிராம் தட்டைப்பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். ஊற வச்ச தட்டைப்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்து உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கடைசியாக 1/4 மூடி தேங்காய், ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு அதிக நேரம் வதக்க வேண்டாம். அந்த சூட்லேயே வதங்கினாலே போதும். ஆற வச்சுக்கோங்க. மறுபக்கம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சதை மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கிரேவியோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள்னா வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நாம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிறு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் போட்டுக்கலாம். இந்த கிரேவி ஆறுனதுக்கு அப்புறம் கெட்டித்தன்மை அடையும். அதனால வேக வச்ச தண்ணியை தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி கொதிக்கக்குள்ள வீடே மணக்குதுங்க. அவ்வளோ வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.